விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் போகும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ போயிட்டுருக்கிற ஸ்டோரி ட்ராக் படி ரேணுகா மாடியில் இருந்து கீழே விழுந்ததுக்கும் மல்லிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ரேணுகா தான் தவறி விழுந்தாங்க அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக ஒரே ஒரு வீடியோ ஆதாரம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வெண்பா தான் அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ ஆதாரம் ஒன்று மட்டும் விஜயோட கையில் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் மல்லி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கே மல்லியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். அதை தான் ரசிகர்களுமே தொடர்ந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் நம்ம நினச்சபடி ஸ்டோரியை கொண்டு வருவாங்களா, நிச்சயமாக இல்லை. தலையை சுற்றி மூக்க தொட்டு கடைசியில் தான் மல்லி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ராஜி, ரஞ்சிதா, விஜய் 3 பேருமே இருந்துகிட்ருக்குறாங்க. நிஷாவுமே அவங்கள கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுது அப்படின்னு சொல்லி தெரியல. சரி நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ராஜியுமே வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க நேரே அந்த மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. அந்த மொபைலில் அன்றைக்கி நடந்த அனைத்து விஷயங்களுமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை பார்க்கவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ரேணுகா தானாக தான் தவறி விழுறாங்க, மல்லி தள்ளி விடலை அப்படிங்கிறத அவங்க அதில் பார்த்துடுறாங்க. அட கடவுளே, இந்த வெண்பா இப்படி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்காளே, இந்த வீடியோ மட்டும் விஜய் கையில் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நேரே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த வீடியோவை கொடுத்து மல்லியை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. ரேணுகாவையும் காப்பாற்றிடுவாங்க. நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் இப்போ விஜயுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயை பார்க்கவுமே ராஜி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடணும், இது மட்டும் விஜய் கைக்கு கிடச்சிதுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில் மொபைலோடு தான் நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து மல்லியை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கூடி சீக்கிரம் இதற்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், மல்லி திரும்ப வீட்டுக்கு வரணும். ஏன்னா அடிக்கடி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரியே ஸ்டோரியை கொண்டு வராங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.